எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜோதிடத்துல கூறக்கூடிய ஃபார்முலாவையும் சயின்ஸ்ல சொல்லக்கூடிய கணக்கையும் இணைச்சு பார்க்க போறோம். இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒத்துமை அப்படின்றத உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை வச்சு உங்களுடைய வாழ்க்கையின் பலம் எவ்வளவு அப்படின்றத கணிச்சுக்க முடியும். எதிர்காலத்தை உங்களுடைய கையாளு மேல வச்சுக்க முடியும் அப்படின்றத நான் உறுதியா இங்க சொல்ல முடியும். இங்க ஜோதிடத்துல சூரியன் அப்படின்ற ஒரு கிரகத்தை எடுத்துக்கலாம். இங்க அதை ஆத்மா காரகன்னு சொல்லுவாங்க ஜோசியத்துல. அதே அறிவியல்ல பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த ஆத்மா அப்படின்றத பழைய படங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சாந்தி அடையிறது அப்படிங்கும்போது அந்த நட்சத்திரமா போய் வானத்துல போய் சேர்றது போல காமிச்சிருப்பாங்க. இங்க சயின்ஸ்ல அதே நட்சத்திரம்னு சொல்றாங்க. இந்த ஒத்துமையை பாத்துக்குங்க. அடுத்ததான் இந்த நட்சத்திரம் அப்படின்றதுல சயின்ஸ்ல உள்ள போனோம் அப்படின்னம்னா ஹைட்ரஜன் பிளஸ் ஹீலியம் அப்படின்ற இரண்டோட நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்றதான் இந்த ஆதவனோட இயக்கம், அதாவது சூரியனோட இயக்கம். இந்த இரண்டுமே நிறமற்றது, மனமற்றது, ருசியற்ற வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு. அதே ஆத்மாவோட தன்மையை இங்க ஆன்மீகத்துல எப்படி பார்ப்பாங்கன்னா இன்பம் துன்பம் அப்படின்றதுக்கு அப்பாற்பட்டவன், ரெண்டுக்கும் நடுநிலையானவன், அவனுக்கு வெற்றியும் கிடையாது தோல்வியும் கிடையாது, அவனுக்கு வெயிலும் கிடையாது மழையும் கிடையாது அப்படின்றது போல அந்த நடுநிலையான ஒரு ஒரு விஷயத்தை தான் குறிப்பாங்க. அப்ப இங்கேயும் அது எந்த அளவுக்கு சிமுலியரா ஒத்து போகுதுன்னு பாருங்க. இன்னொன்னு இந்த ஆத்மா அப்படின்றத உயிரின் இயக்கத்துல இணைந்து உள்ள இயக்கமற்ற அமைதி நிலைன்னு சொல்லிட்டு இந்த ஆன்மீகத்துல சொல்லுவோம். இப்போ ஒவ்வொரு உயிரின் இயக்கம் அப்படின்றதுக்குள்ள ஒரு ஆத்மா குடிபுகிறதா நம்ம இங்க பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இந்த உயிரின் இயக்கம் அப்படின்றது நெருப்பா பார்க்கப்படுது. ஏன்னா இயங்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நெருப்பு இருக்கு, ஹீட் இருக்கு. அதுவே அதுல இயக்கமற்ற அமைதி அப்படின்றது குளிர். இப்ப மனம் குளிர்ந்துருச்சு, ஆத்மா அமைதியின் ஒரு தன்மை இந்த மனதுல வெளிப்படுது அப்படின்றது போலலாம் இந்த ஆன்மீகத்துல நம்ம பேசி பார்த்திருப்போம். சோ இங்க இந்த நெருப்பு குளிர் அப்படின்ற இரு தன்மைகளும் இங்க ஹைட்ரஜனோட ஒத்து போகும். ஏன்னா இந்த ஹைட்ரஜன் அப்படின்றது செயல்படக்கூடிய ஆக்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அதே ஹீலியம் அப்படின்றது இங்க அந்த செயல்கள் இந்த ஹைட்ரஜன் அளவு இல்லாம ஒரு குளிர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு இங்க ஆத்மா அப்படின்றத ஜீவகாந்தம் அப்படின்ற ஒரு விஷயத்துல சொல்லுவாங்க. அதே இங்க சூரிய காந்த புலம் அப்படின்ற ஒரு விஷயத்துல சொல்லுவாங்க. சோ இந்த இரு நிலைகளும் பேர் தான் வேறுபட்டிருக்கு. ஆத்மா, உயிரின் இயக்கம், இயக்கமற்ற அமைதி. இங்க நட்சத்திரம், ஹைட்ரஜன், ஹீலியம் அப்படின்ற ஒரு நிலையில சொல்லப்படுது. ஒவ்வொரு உயிரின் மூல ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்மாவை சொல்லுவாங்க. அதே தான் இங்க சூரியனையும் நம்ம சயின்ஸ்ல சொல்றோம். இங்க பூமியில உருவாகக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் மூல ஆதாரமா இருக்கக்கூடிய ஒண்ணு. அதே ஹீலியம் அப்படின்றது நிலையான அமைதி, ஸ்டேபிள் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இயக்கமற்ற ஒரு அமைதின்னு ஆத்மாவை சொல்றோம்ல, அதே போல அந்த ஹீலியம் அப்படின்றது இங்க